இது ஒரு பென்குயின்களை பற்றிய கணக்கு. பென்குயின் நாம் அனைவருக்கும் பிடித்த விலங்குகளில் ஒன்று, இல்லையா? ஒரு விலங்கு காட்சி சாலையில் 15 பென்குயின்கள் உள்ளன. அவற்றில் 30% எம்பரர் பென்குயின்கள். அங்குள்ள பென்குயின்கள் எத்தனை? அது நமக்கு தெரியாது என்பதால் எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். %30 எம்பரர் பென்குயின் வகை, அதாவது எண்ணிக்கை 15. அதன் சதவிகிதம் 30 என்பதால் எக்ஸின் 30% 15ற்கு சமம் ஆகும். இன்னொரு வகையில் சொன்னால் 30% என்பதற்கு பதிலாக இதை தசமம் எண்ணில் எக்ஸின் எண்ணிக்கை 0.30 என்று எழுதலாம். ஆகையால் இது 0.30 மடங்கு எக்ஸ் என்பது 15ற்கு சமமாகும். இந்த விடையை கண்டுபிடிக்க இரண்டு பக்கங்களிலும் 0.30 வகுக்க வேண்டும். எப்படி என்று பார்க்கலாமா? 2 முறை 0.30 என்று எழுதிக் கொள்வோம். எனவே எக்ஸ் என்பது 15ன் கீழ் 0.30. இப்பொழுது இதை இன்னும் சிறிய எண்ணை பயன்படுத்தி விடை காணலாம். எனவே இது 15 வகுத்தல் 0.30. தசமம் வகுத்தலின்படி இரண்டு பக்கங்களிலும் 100ஆல் பெருக்கிக் கொள்வோம். இல்லையெனில் விடை மாறுபடும். இரண்டையும் 100ஆல் பெருக்கினால் தசம புள்ளி 2 இடங்கள் முன்னேறி 30 ஆகும். இந்த தசம புள்ளியை முன்னேற்றும் போது நமக்கு கிடைக்கும் விடை 1500 ஆகும். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 1500இல் எத்தனை 30கள் இருக்கிறதோ அத்தனை 0.30 மதிப்பு 15இல் இருக்கிறது. இதை மனதிற்குள் சரிபார்த்துக் கொள்வோம். இதை மீண்டும் எழுதி பார்ப்போம். 1500இல் 30 வகுபடுகிறது. நாம் தசம புள்ளியை இரண்டு பக்கங்களிலும் மாற்றி இருக்கிறோம், இல்லையா? மேலும் கீழும் மாற்றி 100ஆல் பெருக்கி இருக்கிறோம். இந்த இரண்டிற்குமான மதிப்பில் மாற்றம் இருக்காது. 30 எதில் அடங்கும்? 1இல் இல்லை, 15லும் இல்லை. 150இல் அடங்கும். ஆம், 150இல் 5 முறை அடங்கும். 5 பெருக்கல் 30 சமம் 150. கழித்தலின் இறுதியில் 0 கிடைக்கும். 0ஐ வகுத்தால் 0. ஆகையால் 30. 1500இல் 50 முறை செல்லும். இதை சரிபார்த்துக் கொள்ளலாம். பெருக்கல் 0.3ஐ 50ஆல் பெருக்கினால் 15 கிடைக்கும். இதை இன்னொரு விதமாகவும் சரிபார்க்கலாம். மொத்த பென்குயின்களின் எம்பரர் வகையின் எண்ணிக்கை நமக்கு தெரியும். முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது 15, இல்லையா? இந்த 15 என்பது மொத்த பென்குயின்களின் எண்ணிக்கையில் 30%. 30% என்றால் 100இல் 30 பங்கு. எனவே இவை ஒவ்வொரு 100இலும் 30 இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது விடையை பார்ப்போம். இதற்கு சுலபமான வழி 30இல் இருந்து 15க்கு செல்ல 2ஆல் வகுக்க வேண்டும். 100ஐ 2ஆல் வகுப்போம். எனவே எக்ஸின் மதிப்பு 50 ஆகும். 15ன் கீழ் 50 என்பதும் 30ன் கீழ் 100 என்பதும் சமமான மதிப்பு உடையதுதான். எனவே மொத்த பென்குயின்களின் எண்ணிக்கை 50.